இன்றைக்கி லெமன் இடியப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஸ்வீஸ் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஆனியன், ஒரு கேரட், ஒரு குடமிளகாய், 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பொமக்ரேனேட் அதை உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருவோம். கடுகு வெடிக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் உளுத்தம் பருப்பை சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சிவந்து வந்துடுச்சு பாருங்கள். அதில் நம்ம கருவேப்பிலையை போட்டுருவோம். நல்லா பொடியாக அரிஞ்சு கருவேப்பிலையை சேர்த்துருங்க, அப்போ தான் சாப்பிடும்போது எடுத்து வைக்க முடியாது. ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியனுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துடலாம். நான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த கேரட்டை சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகும் வெந்தயமும் பொடிச்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே போட்டுக்கிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நூடுல்ஸ் மாதிரியே சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஆனியன் வதக்கும் போதே நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம லெமன் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமனை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி இடியப்பம் செஞ்சு அதை நான் உதிர்த்து வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உதிராக எடுத்து வச்சுக்கோங்க. விடணும் எல்லா இடத்துலையும் உப்பு உரப்பு இந்த லெமன் எல்லாம் படுற மாதிரி பரட்டி கொடுக்கணும். வெந்தயத்தை 1 ஸ்பூன் எடுத்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அந்த பொடியை தான் நான் இதில் ஆட் பண்ணேன். இப்போது நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். சூப்பராக இருக்கும். உப்பு உரப்பெல்லாம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்ச இடியப்பத்தை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்துருங்க. நமக்கு லெமன் இடியப்பம், வெஜிடபிள் லெமன் இடியப்பம் தயாராக இருக்குது. சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.